அனைவருக்கும் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் +1 பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல் செகண்ட் சம் பார்க்குறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் 1 into 2, 2 into 3, 3 into 4 plus etc. plus n into n plus 1 n into n plus 1 equal to n into n plus 1 into n plus 2 divided by 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் ஆல் n belongs to n. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே ஃபஸ்ட்டு சம் பார்க்கும்போது சொன்னோம், மொத்தம் 3 ஸ்டெப்ஸ். நம்பர் 1 புட்டு n ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணோம்னா எல்ஹெச்எஸ்ஸும் ஆர்ஹெச்எஸ்ஸும் ஈக்குவலாக வரணும். செகண்ட் ஸ்டெப் புட்டு n ஈக்குவல் டு கே, லெட் அஸ் அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்றதா செகண்ட் ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 3 டு ப்ரூவ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. இந்த 3 ஸ்டெப்பை வந்தால் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஓவர். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வரலாம் சம்முக்கு. சொல்யூஷன், let the given statement, இதுதான் ஸ்டேட்மெண்ட், p of n be defined as 1 into 2, 2 into 3, 3 into 4 plus etc. இது சம் எடுத்து எழுதுறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் நம்பர் 1ல் போட்டு ஸ்டெப் நம்பர் 1ல் போட்டு n ஈக்குவல் டு 1, எல்ஹெச்எஸில் இப்போ p of 1 ஈக்குவல் டு எங்கே அப்ளை பண்ணணும்னா இங்கே தான் அப்ளை பண்ணணும். அப்போ n இன்ட்டு 1 + 1 இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் எல்லா சம்லையுமே அப்ளை பண்ணணும். அப்போ என்னோட வேல்யூ 1 இன்ட்டு 1 + 1 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸில் p of 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல என்னோட வேல்யூ 1 அப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு 1 + 1 1 + 2 by 3. அப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு வரும். இந்த 3 கேன்சல் which is equal to 2. So my dear students, therefore LHS equal to RHS equal to 2. Therefore P of 1 is true அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸ்டெப் நம்பர் 1 over. My dear students, step number 2, let us assume that P of k is true. Put n equal to k, let us assume that P of k is true. Therefore P of k equal to, இந்த ஸ்டெப்பில் my dear students என்ன எங்கே வருதோ அங்கெல்லாம் கேவை எடுத்து அப்ளை பண்ணுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், கே இன்ட்டு கே ப்ளஸ் 1, இங்கே கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 by 3 இஸ் ட்ரூ அப்படின்றதா ஸ்டெப் நம்பர் 2. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டெப் நம்பர் 3 பார்க்குறோம். டு ப்ரூவ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ் தட் P of k plus 1 equal to 1 into 2, 3 into 4 plus etc. k plus 1 plus k plus 1 plus k plus 2. அதாவது k என்ற டேர்ம் k plus 1 டேர்ம் வரைக்கும் எழுதணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P of k பார்த்தீங்கன்னா 1 2 2 3 3 4. இதாக கூட ஒன்று ஆட் பண்ணால் இது வரும், இதிலேருந்து ஒன்று ஆட் பண்ணால் இது வரும், இதிலேருந்து ஒன்று ஆட் பண்ணால் இது வரும். அப்போ அதுதான் k இன்ட்டு k ப்ளஸ் 1 இது வரைக்கும் பார்க்கணும். இப்போ P ஆஃப் கேன்ற டேர்ம் P ஆஃப் k ப்ளஸ் 1 மாறுது. அப்போ இந்த k ப்ளஸ் 1 மாறும் ப்ளஸ்ஸு. இந்த k ப்ளஸ் 1 கூட ஒன்று ஆட் பண்ணோம்னா k ப்ளஸ் 2ன்னு வரும். அதனால தான் இதை கொஞ்சம் போர்டு லெட்டரில் புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் பாருங்கள் ரிசல்ட்டை, இந்த கேவா கூட ஒன்று ஆட் பண்ணணும் k ப்ளஸ் 1, இந்த k ப்ளஸ் 1 கூட ஒன்று ஆட் பண்ணணும் k ப்ளஸ் 2, இந்த k ப்ளஸ் 2 கூட ஒன்று ஆட் பண்ணணும் k ப்ளஸ் 3. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை 3 இதுதான் நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது. அதனால தான் தட் இஸ் டு ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இப்போ எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். கன்சிடர் LHS. இந்த ரிசல்ட்டை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இந்த ரிசல்ட்டை LHS இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எழுதிட்டோம். இதில் இது வரைக்கும் நமக்கு ரிசல்ட் என்ன தெரியும் அப்படின்னா P ஆஃப் கேன்னு தெரியும். இதுதான் P ஆஃப் கே. இந்த P ஆஃப் கே எங்கே வருதுன்னா ஃப்ரம் 1, பிகாஸ் ஃப்ரம் 1ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ P ஆஃப் கேவோட ரிசல்ட்டு k இன்ட்டு
கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி பி ஆஃப் கேவோட ரிசல்ட்டு பை 3 வரைக்கும் எடுத்து எழுதுகிறோம். ப்ளஸ்ஸு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ. அடுத்த ஸ்டெப்பில் மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ 3 டைம்ஸ் இங்கே வந்துடும் மைடிய ஸ்டூடெண்ட். இது அப்படியே இருக்கட்டும் மைடிய ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இதை ரஃப் பண்ணிக்கிறோம். மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கே ப்ளஸ் ஒன், இங்கே ஒரு கே ப்ளஸ் டூ, அதே மாதிரி கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ காமனாக கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூவை காமனாக வெளியே எடுத்துடுறோம். ரிமைனிங் என்ன வரும்னா ஒரு கே வருமா பாருங்கள். ரிமைனிங் இங்கே கே, இங்கே ஒரு 3. ஸோ கே ப்ளஸ் 3 பை 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதுதான் மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆன்சர் அப்படின்றத மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் 3 பை 3 மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் which is equal to RHS அப்படின்னு சொல்லி எழுதலாம் மைடிய ஸ்டூடெண்ட்ஸ். மைடிய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கன்க்ளூஷனுக்கு வரும். therefore P of K plus 1 is true. RHS முடிச்சுட்டு therefore P of K plus 1 is true. Thus if P of K plus 1 is true then P of K plus 1 is also true. இங்கே the P of K. therefore P of K is true. Thus if P of K is true then P of K plus 1 is also true. Therefore P of n is true for all n belongs to n. Hence 1 into 2 plus 3 into 4 plus etc n into n plus 1 equal to n into n plus 1 n plus 2 by 3 for all n belongs to n. My dear students, my dear students, exam point of view இது important. ஆனால் கன்க்ளூஷன் கம்பல்சரி எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி நம்முடைய சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.